இயேசு கிறிஸ்துவின் இனிய நேற்று நாமத்தில் அன்பினால் வாழ்த்துக்கள். நம்ம ஆண்டவரோட இணைகிறது நம்ம ஸ்பிரிச்சுவல் growth, நமக்கு பர்சனல் வின்னை கொண்டு வரும். இதை பற்றி டீட்டெயிலாக பார்க்கறதுக்கு முன்னாடி ப்ரேயர் பண்ணிடலாமா? நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி. உங்களுடைய வார்த்தைக்காய் நன்றி சொல்லுகிறோம். உங்களுடைய வார்த்தையின் வல்லமைக்காய் நன்றி. இந்த நாளிலும் இந்த வார்த்தை புறப்பட்டு அநேகருடைய வாழ்க்கையை மாற்றட்டும் அப்பா. நீர் அப்படி செய்வதற்காய் நன்றி. மீதியான நேரம் முழுவதும் உங்களுடைய கண்ட்ரோல்ல எடுத்துக்கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் சுவாமி, ஆமென். எசேக்கியா அப்படின்னு ஒரு ராஜா இருந்தார். இவரை பற்றி 2 நாளாகவும் 29, 30, 31, 32 4 அதிகாரங்களை ரொம்ப டீட்டெயிலா போட்டிருக்கு. இவர் ராஜாவான போது இவருடைய வயது 25 இயர்ஸ். ஒரு யங் மேன் தான் இந்த எசேக்கியா ராஜா. இந்த ராஜாவுக்கு முன்பா பாத்தீங்கன்னா அநேக ராஜாக்கள் இருந்தாங்க, பெரியவங்க இருந்தாங்க, இவரோட ஏஜ்ல பெரியவங்களா இருந்தாங்க. ஆனா கர்த்தரை விட்டு இவர்கள் எல்லாம் விலகி போயிட்டாங்க. தேவாலய காரியங்கள், சர்ச் விஷயங்கள்ல எல்லாம் ரொம்ப ஆண்டவரை விட்டு விலகி வேற மாதிரியான வாழ்க்கை வாழ ஆரம்பிச்சு இஸ்ரவேல் தேசமே வேற மாதிரி போயிட்டு இருந்த காலகட்டத்துலதான் இந்த எசேக்கியா ராஜாவாய் மாறுகிறார். 25 வயதுடைய ஒரு யங் மேன். இவர் ராஜ பதவியை ஏற்றதும், பொதுவா ராஜ பதவி எடுத்ததும் முதல்ல நாட்டுக்கு என்ன பண்றது, அங்க என்ன பண்றது, நம்ம இந்த மன்னர் ஆட்சியில இதெல்லாம் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லணும், அப்படிங்கிறதுக்கு சிலதை ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு நிறைய விஷயங்கள் பொதுவாய் மன்னர்கள் பண்ணுவது உண்டு, தலைவர்கள் பண்ணுவது உண்டு. ஆனா இந்த எசேக்கியா ராஜா ரொம்ப வித்தியாசமான ஒரு விஷயத்த பண்ணாரு. 2 நாளாகவும் 29வது அதிகாரம் 3வது வசனத்துல சொல்லப்பட்டிருக்கு. அவர் ஃபர்ஸ்ட் என்ன பண்றாராம், முதல்ல போய் பூட்டப்பட்டிருந்த தேவாலய கதவை திறக்கிறாரு. திறந்து அதை சுத்தம் செய்யும்படியா அதுக்கான ஆட்களை நியமிக்கிறாரு. முதல்ல நம்ம தேவாலயத்துல இருந்து தொடங்குவோம், என்ன செய்யணுமோ அதை எங்கிருந்து தொடங்கணும் அதெல்லாம் கிளியர் பண்றாரு. 5வது வசனம் தொடர்ந்து நீங்க கொஞ்சம் டைம் எடுத்து வாசிச்சு பாருங்க. 4 அதிகாரங்கள் தான் ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கும். இவரோட வாழ்க்கையில இவர் செய்த காரியங்கள், அப்புறம் இவர் பெற்ற வெற்றிகள், அதெல்லாம் ரொம்ப அழகா இருக்கும். இப்ப நான் 29வது அதிகாரம் 3வது வசனம் 5வது வசனத்துல எல்லாம் பார்த்தா இவரு தேவாலயத்தை கிளீன் பண்ண சொல்றாரு, அதுக்கான காரியங்கள் எல்லாம் செய்ய சொல்லி 35வது வசனத்துல வரும்போது எல்லாமே கிளியர் பண்ணிட்டாரு. தேவாலயத்தை எல்லாம் கிளியர் பண்ணி மறுபடியும் தேவாலயத்துல ஆராதனை. ஏன்னா இவங்களுக்கு இந்த தேவாலயம் கட்டப்பட்ட போது இந்தந்த டைம்ல ஆராதனை இருக்கணும், இப்படி இருக்கணும். தாவீதோட காலத்துல இது ரொம்ப நேர்த்தியா நடந்துட்டு இருந்துச்சு. சாலமோன் பீரியட்ல நடந்தது. ஆனா அதுக்கு பிறகு கொஞ்சம் கொஞ்சமா இதெல்லாம் மங்கி மறைந்து போனது. இதெல்லாம் மறுபடியும் இவர் சரி செய்கிறார். 2 நாளாகவும் 29, 35 பின்பகுதி இப்படியா சொல்கிறது. இவ்விதமாய் கர்த்தருடைய ஆலயத்தின் ஆராதனை திட்டம் பண்ணப்பட்டது. எவ்விதமாம்னா அதுக்கு முன்னாடி வாசி பார்த்தீங்கன்னா என்னென்ன செய்யணும், எந்த டைம்ல செய்யணும், எப்படி செய்யணும், இவங்களுக்கு ஒரு ஆராதனை ஒழுங்கு உண்டல்ல, அதெல்லாம் மக்கள் மறந்து போனது, விடுபட்டது எல்லாமே திரும்ப அழகாய் செய்யப்படுகிறது. இதெல்லாம் இவர் செய்ததுனால என்ன நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, அது மட்டும் இல்லை, இன்னும் கொஞ்சம் வருஷங்களா பஸ்கா பண்டிகை ஆராதிக்கிறது இதெல்லாம் மக்கள் நிறுத்தி இருந்தாங்க. தேவனுக்கு அடுத்த காரியங்கள் எல்லாம் விட்டு எல்லாருமே ரொம்ப பிஸி ஆயிட்டாங்க வேற வேற விஷயங்கள்ல. இதெல்லாம் அவர் ரெஸ்டோர் பண்றாரு. 30வது அதிகாரம் 26வது வசனத்துல பார்த்தா 30வது அதிகாரத்துல முதல்ல இருந்தே பார்க்கும்போது இவர் மறுபடியும் பஸ்காவை ஆசரிக்கிறதுக்கான எல்லாத்தையும் ரெடி பண்றாரு. இப்படி ரெடி பண்ணதுனால 26வது வசனம் இப்படியா சொல்லுகிறது, அப்படியே எருசலேமில் மகா சந்தோஷம் உண்டாயிருந்தது. தாவீதின் குமாரனாகிய சாலமோன் என்னும் இஸ்ரவேலுடைய ராஜாவின் நாட்கள் முதற்கொண்டு இப்படி எருசலேமில் நடந்ததுல அவ்வளவு சூப்பரான ஒரு பஸ்காவை கொண்டாடி பயங்கர சந்தோஷம் அந்த தேசத்துல உண்டானது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. 2 நாளாகவும் 31, 20. இந்த பிரகாரமாக எசேக்கியா யூதாவெங்கும் நடப்பித்து தன் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாய் நன்மையும் செம்மையும் உண்மையுமானதை செய்தான். ஆண்டவருக்கு முன்னாடி உண்மையா இருக்கணும், ஆண்டவருக்கு அடுத்த காரியத்தை செய்யணும் அப்படிங்கறதெல்லாம் செய்யற. அடுத்த வசனம் சொல்லுகிறது 21, அவன் தேவனுடைய ஆலயத்தின் வேலையிலும் தன் தேவனை தேடும்படிக்கு நியாய பிரமாணத்திற்கும் கற்பனைக்கும் அடுத்த காரியத்திலும் என்ன தொடங்கினானோ அதையெல்லாம் தன் முழு இருதயத்தோடும் செய்ய சித்தி பெற்றான். எல்லாத்தையுமே ஃபுல் ஹார்ட்டா முழு இருதயத்தோட ஆண்டவருக்கு அடுத்த காரியங்கள், தேவாலயத்தை அடுத்த காரியங்கள், ஆண்டவரோட அவருக்கு உள்ள ரிலேஷன்ஷிப் அவர் ஸ்ட்ரென்தன் பண்ணாரு. ஜனங்களுக்கும் அவரோட தேவனோட ஒரு ரிலேஷன்ஷிப் உருவாகணும் அப்படிங்கிறதுக்காக என்னென்ன பண்ணமோ எல்லாவற்றையும் அழகா செய்யறார்.
இப்படி எல்லாம் செய்து ரொம்ப சூப்பரா இருக்கும்போது ஆண்டவரோட நம்ம நிறைய நேரத்துல நம்ம நினைக்கிறோம், ஆண்டவரோட நம்ம இணைஞ்சிட்டோம், ஸ்பிரிச்சுவலி ஒரு growth ஆயிடுனா நம்ம லைஃப்ல பிரச்சனையே வராது அப்படின்னு நினைக்கிறோம். பைபிள் அதை எங்கேயுமே சொல்லலைங்க. ஆண்டவரோட நம்ம இணையும் போது நம்ம இன்னும் அதிகமா பிளெஸ்ஸிங்ஸை பாக்குறதுக்காக, இன்னும் அதிகமா லைஃப்ல சில அச்சீவ்மெண்ட்ஸை பாக்குறதுக்காக சில சேலஞ்சஸ் நம்ம லைஃப்ல வர்றது இயற்கை. எசேக்கியாவோட லைஃப்லயும் சேலஞ்ச் வருது. சனகரிப் அப்படிங்கிற ஒரு பெரிய ராஜா, அசீரியன் கிங் வர்றாரு, இவருக்கு எதிராக யுத்தத்துக்கு வர்றாரு. யுத்தத்துக்கு வந்து ஜனங்கள் எல்லாம் பயப்படுறாங்க. அப்பவும் இவருக்கு ஒரு பெரிய நம்பிக்கை இருக்குது. அப்போ இவரு எசேக்கியா ராஜா ஜனங்களை பார்த்து சொல்றாரு, 2 நாளாகும் 32வது அதிகாரம் 7வது வசனத்துல சொல்றாரு, ஜனங்களை பார்த்து எசேக்கியா சொல்றாரு, நீங்கள் திடன் கொண்டு தைரியமாயிருங்கள், அசீரியா ராஜாவுக்கும் அவனோடு இருக்கிற ஏராளமான கூட்டத்திற்கும் பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள், அவனோடு இருக்கிறவர்களை பார்க்கிலும் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம். அவர் சொல்றாரு, நம்ம கண்ணுக்கு ஒருவேளை அதிகமா தெரியலாம், அவங்க எல்லாம் பெரிய குரூப்பா தெரியலாம், பலவான்களா தெரியலாம், பெரிய பயங்கரமான ஒரு யுத்தம் போல எல்லாம் தெரியலாம், ஆனா நம்ம கூட நம்ம ஆண்டவர் இருக்கிறாரு, அதனால அதை பத்தி பயப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை டீட்டெயில் அடுத்த வசனத்துல சொல்லியிருக்கிறார். அவனோடு இருக்கிறது மாம்சபுயம், நமக்கு துணை நின்று நம்முடைய யுத்தங்களை நடத்த நம்மோடு இருக்கிறவர் நம்முடைய தேவனாகிய கர்த்தர்தானே என்று சொல்லி அவர்களை தேற்றினார். இது சும்மா ஒரு வார்த்தையில் அவர் சொல்லல, அவருடைய விசுவாசத்தை ஜனங்களுக்கு முன்பாய் அறிக்கையிடுகிறார். இந்த ஆண்டவர் நம்மளை கைவிட மாட்டாருங்க. எவ்வளவு பெரிய யுத்தம் வந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய போராட்டம் வந்தாலும் சரி, இந்த தேவன் நம்ம கூட இருந்து யுத்தம் செய்வார், நமக்கு காரியங்களை செய்வார் அப்படின்னு சொல்லிட்டு தைரியமா இவர் பேசினாரு. அதோட முடிவு என்ன நடந்துச்சு தெரியுமா? இந்த சனகரிப் அப்படின்னு சொல்றவர் ஒரு பெரிய அசிரியன் கிங் தான். அவர்கிட்ட பெரிய படைபலன் இருந்துச்சு. இவங்க கிட்ட அந்த அளவு படைபலன் எல்லாம் இல்லை. ஆனா இவங்க கிட்ட இருந்த அந்த எசேக்கியா ராஜா சொன்னது போல இவங்க கிட்ட இருந்தது மாம்ச பலன் அல்ல, தேவன் இவங்க பக்கத்துல பலனா இருந்தார் அப்படிங்கிறத நம்பி அறிக்கையிட்டதுனால என்ன நடந்துச்சுன்னா பயங்கரமான இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு காரியம் நடந்துச்சு. பைபிள்ல நம்ம எங்கேயுமே பார்க்காத ஒரு அற்புதமான காரியம் இங்க நடந்திருக்கு. நான் வாசிக்கிறேன் பாருங்க. 2 நாளாகமும் 32:21. அப்பொழுது கர்த்தர் ஒரு தூதனை அனுப்பினார், அவன் அசீரியருடைய ராஜாவின் பாளையத்தில் உள்ள சகல பராக்கிரமசாலிகளையும் தலைவரையும் சேனாதிபதியும் அதம் பண்ணினான். அப்படியே சனகரிப் செத்த முகமாய் தன் தேசத்திற்கு திரும்பினான். பாருங்க எவ்வளவு அற்புதமான ஒரு விஷயம் இல்ல? இவங்க ஆண்டவரை நம்பும் போது இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்துல ஒரு தூதனை அனுப்பி, ஒரே ஒரு தூதன் போதும் இல்ல, கர்த்தர்கிட்ட பெரிய தூத சேனையே இருக்குது, அவர் ஒரு தூதனை அனுப்பி அந்த பெரிய சேனையே ஒன்னும் இல்லாம பண்ணிட்டார். அவர்கள் திரும்பி போய்விட்டார்கள். இது ஒரு பெரிய வெற்றியா இவர்களுக்கு மாறுகிறது. நம்முடைய வாழ்க்கையில போராட்டங்களை பார்த்ததும், ஐயோ இவ்வளவு பெரிய பிரச்சனை வந்துச்சு, ஆண்டவரை உண்மையா தானே நான் நம்பி இருந்தேன், ஆண்டவரை தானே தேடி இருந்தேன் அப்படின்னு நினைச்சிட்டு போராட்டம் பண்ண நேரத்துல சோர்ந்து போயிடுறீங்களா? சோர்ந்து போக தேவையில்லை. போராட்டங்கள் ஒரு டெஸ்டிங் டைம் தான். அந்த போராட்டத்துக்கு பின்னாடி ஆண்டவர் சூப்பர் நேச்சுரல் என்கவுண்டர்ஸை நமக்காய் வைத்திருக்கிறார். இயற்கைக்கு அப்பாற்பட்ட யாருக்குமே நடக்காத, யாருக்குமே இதுவரை யாருமே பாத்திராத சிலதை நம்ம வாழ்க்கையில செய்யும்படியாய் கர்த்தர் திட்டம் வைத்திருக்கிறார். அதை பாக்குறத விட்டுட்டு பிரச்சனைகளை பார்த்து சோர்ந்து போக வேண்டாம். எசேக்கியா ராஜாவுக்கு செய்த அதே ஆண்டவர் இன்றும் ஜீவனுள்ளவராய் இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையிலும் இதையெல்லாம் செய்து நன்மையானதை அவர் செய்ய போகிறார். அப்ப இவருக்கு வந்த யுத்தங்கள்ல எல்லாம் கர்த்தர் உதவி செய்தார். அது மாத்திரம் அல்ல, இவர் ஆண்டவரை தேடினதுனால இவருடைய வாழ்க்கையே செழிப்பு நிறைந்ததா மாறிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு 2 நாளாகமம் 32வது அதிகாரம் அதனுடைய 30வது வசனம் சொல்லுகிறது. இந்த எசேக்கியா கியோன் என்னும் ஆற்றிலே அணை கட்டி அதன் தண்ணீரை மேற்கே இருந்து தாழ தாவீது நகரத்திற்கு நேராய் திருப்பினான். எசேக்கியா செய்ததெல்லாம் வாய்த்தது. அதுக்கு முந்தின வசனம் சொல்லுகிறது, தேவன் அவனுக்கு மகா திரளான ஆஸ்தியை கொடுத்தார். இவருக்கு பயங்கரமான பிளெஸிங்ஸ், பினான்சியலாவும் அவர் பிளெஸ் பண்ணார் ஆண்டவர். பிசிக்கல் ரிலம்லயும் நம்ம உலக பிரகாரமான எல்லாவித ஆசீர்வாதத்தை கொடுத்தது மட்டும் இல்ல, எதெல்லாம் செய்தாரோ அதெல்லாம் கர்த்தர் வாக்கி பண்ணார். அப்ப ஆண்டவரோட இணைகிறது அப்படிங்கிறது சாதாரணமான விஷயம் இல்லைங்க.
மற்றவர்கள் நம்ம ஆண்டவரோட இணையும் போது பாக்குறதுக்கு, என்ன நீ உன் டைமை வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கிற, கொஞ்சம் உன் ஞானத்தை பயன்படுத்து, உன் மூளையை பயன்படுத்தி நீ எதை பண்ணு, கொஞ்சம் ஞானமா நடந்துக்கோ, இப்படி எல்லாம் ஆலோசனை சொல்றதுக்கு நிறைய பேர் இருப்பாங்க. ஆனா வேதம் சொல்லுகிற ஆலோசனை, கர்த்தரையை சார்ந்து இருக்கிறவர்கள், கர்த்தரை தன்னுடைய பலனாய் கொண்டு இருக்கிற ஜனம் பாக்கியம் உள்ளது அப்படின்னு வேதம் சொல்லுகிறது. கர்த்தரை நம்ம சார்ந்து இருக்கும்போது இவைகள் எல்லாம் கூட நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மத்தேயு 6:33 அழகா சொல்லுகிறது. முதலாவது, தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். ஆமாங்க, ஆண்டவரை தேடுறதுல சோர்ந்து போயிட்டீங்களா? மறுபடியும் ஆண்டவரை தேட தொடங்குங்க. உங்கள் லைஃப்ல உங்களுக்கு வர வேண்டிய நன்மைகள் உங்களை தேடி வருவதற்கு அது காரணமாய் மாறும். ஆண்டவரை இன்னும் அதிகமா தேடுங்க. நீங்க பர்சனலா ஆண்டவர் கூட நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருங்க. மற்றவர்களே ஆண்டவரை தேடுவதற்கு உற்சாகப்படுத்துங்க. ஆட்டோமேட்டிக்கா உங்க லைஃப்ல நன்மைகள் உங்களை தேடி வரும். உங்களுக்கானவைகளை கர்த்தர் உங்களுக்கு அயச்சவர். எவ்வளவு பெரிய போராட்டங்கள் வந்தாலும் அதுல இருந்து கரம் நீட்டி கர்த்தர் உங்களை வெளியில கொண்டு வந்து விடுவார். நம்ம ஜெபிக்கலாமா? நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி. நீர் கொடுத்த நல்ல வார்த்தைக்காய் நன்றி. இந்த நாளிலும் என்ன கேட்கிற ஒருவருக்காய் ஜெபிக்கிற ஆண்டவரே, யார் யார் என்ன சூழ்நிலையில ஜெபிக்கிறார்கள் என்பதை நீர் நன்றாய் அறிந்தவரப்பா. இந்த நேரத்திலும் அந்த போராட்டங்கள், பிரச்சனைகளுக்கு ஒரு முடிவு உண்டாகத்தக்கதாய் உம்முடைய நீட்டப்பட்ட கரம் இவர்களை நோக்கி வரட்டும் என்று ஜெபிக்கிறோமப்பா. நீர் அப்படி செய்வதற்காய் நன்றி. உம்முடைய வல்லமையினால ஒவ்வொருவரையும் முடிசூட்டுங்கப்பா, கவர் பண்ணுங்கப்பா. சூழ்நிலைகள் மாறட்டும், வியாதிகள் மாறட்டும், போராட்டங்கள் மாறுவதாக உண்மையே நம்பி இருக்கிறவர்கள் இவர்கள் வாழ்க்கை சக்சஸ்ஃபுல்லா மாறட்டும், ஜெயம் பெற்றவர்களாய் மாறட்டும் ஆண்டவரே. இவர்கள் செய்வதெல்லாம் வாக்கிய பண்ணுங்கப்பா, கூட இருந்து நடத்துங்க. நன்மையானவைகள் இவர்களை வந்து சேரட்டும். நீர் அப்படி செய்வதற்காய் நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் சுவாமி. ஆமென். God bless you.